நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த ரேணுகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு நம்ம மனோகரன் தான் கடைசியில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாதுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் ஒரு குசுமுத்தனத்தில் வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்களான்னா நம்ம விஜயால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு நம்ம மல்லி மேலே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பாசம் காதல் எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரேணுகா முன்னாள் மனைவி தாங்க. ஆனால் அவள் பேரில் இருக்கிறவ இவ யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நம்ம விஜய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்களான்னா இந்த சுடர்ன்றவன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு இப்படி இந்த ஒரு உண்மையை வந்துட்டு வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வராமல் இப்படி இருக்க போகிறான்னு கொஞ்சம் கூட புரியல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்களான்னா ரகு கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு அதே சமயம் இந்த ரகுவும் நம்ம சுடரியும் இந்த டாக்டரும் 3 பேரோட சூழ்ச்சினால் பாதிக்கப்படுறது நம்ம மல்லி மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு இப்போ வர வர சுடரிக்கிட்ட ரொம்பவே அக்கறையாக்கிற மாதிரியும் பாசமாக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு பக்கம் நம்ம கதிரேசை இருந்துக்கிட்டு இந்த சுடரியும் இந்த நம்ம மல்லியும் தான் பொண்ணாகவே நினச்சிட்டு இருக்காங்க. நிஷாவை கொஞ்சம் கூட வந்துட்டு மதிக்கிறதே இல்லைங்க. ஏன்னா எப்போ வந்துட்டு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகாவோட இந்த ஒரு நிலைமையை பார்த்து இந்த நிஷா அருவருப்பாக மறந்துடணும் அப்படின்னு நினச்சாலும் அப்போவே வந்துட்டு கதிரேசனுக்கு நிஷா மேலே கொஞ்சம் கூட வந்துட்டு பாசமே இல்லை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த சுடரியோட வேஷத்தை இந்த கதிரேசனுக்கு நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா விட போனங்களான்னு கண்டிப்பாக இவங்களோட சூழ்ச்சியில் பாதிக்கப்படுறவங்க நம்ம மல்லி மட்டும்தாங்க. வெண்பா வந்துட்டு வர வர படிப்பில் ரொம்பவே கவனம் வந்துட்டு குறைவே வச்சுட்டு இருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மல்லியும் தான். இப்படி ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம மல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு அவளுடைய தனிமையிலே இருக்காங்க. இப்போ வர நம்ம மல்லியோட நிலைமைக்கு நம்ம வெண்பாவோட நிலைமைக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.